சர்ச்சுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? சர்ச்சுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு ஒண்ணும் இல்லாம வந்தேங்க. இப்ப கர்த்தர் எனக்கு வீடு வாசல் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அந்த சர்ச்சுக்கு நான் போனதுல கூப்பிடுறவனே என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? அந்த சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் உங்களை பணக்காரனாக்குவாரு. அது ஒரு சர்ச்சோடைய ஃபெயிலியர். அது சர்ச்சோடைய ஃபெயிலியர். அந்திரேயா கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? வா மேசியாவை பார்க்கலாம்னா. என்ன சொல்லி கூப்பிட்டான்? வா மேசியாவை பார்க்கலாம். வா பணக்காரனாக்கிற கடவுளை பார்க்கலான்னு சொல்லல. வா 5000 பேருக்கு அப்பம் கொடுக்கிற தேவனை பார்க்கலான்னு சொல்லல. அவன் சொன்னான் வா மேசியாவை பார்க்கலாம். இதுதான் உங்கள் சபைக்கு கூப்பிடுறதுக்கு அடையாளமா இருக்கணும். எதுக்குங்க அந்த சர்ச்சுக்கு என்ன கூப்பிடுறீங்க? அந்த சர்ச்சுக்கு நீ வா, கண்டிப்பா பரலோகத்துக்கு போவ. அந்த சபையில சத்தியம் இருக்கிறது, அது பரலோக விஷனோடு இருக்கிறது. கர்த்தர் நிச்சயம் அங்கே போனா பரலோகத்துக்கு கூட்டு போவார். நான் எங்க சபைக்கு முதல்ல போகும்பொழுது, எங்க பாஸ்டர் கிட்ட போகும்போது, நாங்க ஆசீர்வாதத்துக்காக போகவே இல்லை, எந்த தேவைக்காகவும் போகல, என்ன சத்தியத்துக்காக தான் கூட்டிட்டு போனாங்க. ஆனா அங்க போக போக எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு, அங்க நிச்சயம் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போறதுக்கான எல்லா காரியமும் அங்க இருந்துச்சு. எங்க பாஸ்டர் அப்படித்தான் எங்களுக்கு போதிச்சு கொடுத்தாங்க. 14 கிட்டத்தட்ட 12 வருஷம் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படிதான் எங்களுக்கு போதிச்சு கொடுத்தாங்க ஆண்டவர் அவங்க வழியாக. ஒரு நாள் வந்தது, எங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வரும்பொழுது அவர்களுக்கு சத்தியத்துக்கு தேவையான ஒரு இடம் தேவைப்பட்டது. இப்போ நாங்க கொண்டு போய் சத்தியம் எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல தான் விட்டுருக்கிறேன். இப்பவும் சொல்றேன், நான் என் பிள்ளைகளை சர்ச்சு பெருசா இருக்கு, ஏர் கண்டிஷன்ல இருக்கு, பெரிய பெரிய ஆளுங்க வராங்க, பெருசா இருக்குன்னு நான் பார்க்கவே மாட்டேன். நான் பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், என் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு சத்தியம் கிடைக்குதா. ஏன்னா நான் பணக்காரன் ஆகணும்னு போல, நான் சத்தியத்துக்காக போனேன். எனக்கு தேவையான பணத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் பணத்துக்காக போனேன்னா பணம் கிடைக்கும், சத்தியம் கிடைக்காது. பணம் உலகத்தில் வாழ பயன்படும், சத்தியம் தான் பரலோகத்திற்கு போகிறதுக்கு பயன்படும்.